தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீட் தேர்வை தடை செய்யக்கோரி வரும் 23ஆம் தேதி திமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி அறிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு எழுத அச்சப்பட்டு கோவையைச் சேர்ந்த 19 வயது மாணவி அனு கீர்த்தனா விஷம் மருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் அவரது உடலுக்கு திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி அஞ்சலி செலுத்தினார். திமுக மாணவர் அணி துணை செயலாளர் கோகுல், மாவட்ட அமைப்பாளர் அந்தோணிராஜ் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி, நீட் என்ற பெயரால் ஒன்றிய பாஜக அரசு தொடர் கொலைகளை நிகழ்த்துவதாக கடுமையாக சாடினார். நீட் என்ற ஒரு போலியான முகமூடியை அணிந்து கொண்டு வினாத்தாள் விற்பனை பயிற்சி மையங்களுக்கு ஆள் சேர்ப்பது என ஒரு வணிக நோக்கோடு ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்த அவர், நீட் தேர்வை தடை செய்ய கோரி வரும் 23ஆம் தேதி திமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். நீட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சு எப்படி ஆரிய கூட்டம் நம்மளை 2000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வச்சதோ அதே மாதிரி மீண்டும் மீண்டும் நம்ம பிள்ளைகளை காவு வாங்கக்கூடிய இந்த நீட்டை ரத்து செய்ய வேண்டும். இதை பற்றி எந்த வாயும் திறக்காத தாவேக அரசு இதுக்காக மீண்டும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து இதுக்கு போராட வேண்டும். ஆல்ரெடி நாங்கள் சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பில் மும்மொழி கொள்கை திணிப்புக்காக 23ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கோம். நீட் தேர்வை தடை செய்ய கோரி வரும் 23ஆம் தேதி திமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி அறிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு எழுத அச்சப்பட்டு கோவையைச் சேர்ந்த 19 வயது மாணவி அனு கீர்த்தனா விஷம் மருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் அவரது உடலுக்கு திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி அஞ்சலி செலுத்தினார். திமுக மாணவர் அணி துணை செயலாளர் கோகுல், மாவட்ட அமைப்பாளர் அந்தோணிராஜ் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி, நீட் என்ற பெயரால் ஒன்றிய பாஜக அரசு தொடர் கொலைகளை நிகழ்த்துவதாக கடுமையாக சாடினார். நீட் என்ற ஒரு போலியான முகமூடியை அணிந்து கொண்டு வினாத்தாள் விற்பனை பயிற்சி மையங்களுக்கு ஆள் சேர்ப்பது என ஒரு வணிக நோக்கோடு ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்த அவர், நீட் தேர்வை தடை செய்ய கோரி வரும் 23ஆம் தேதி திமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். நீட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சு எப்படி ஆரிய கூட்டம் நம்மளை 2000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வச்சதோ அதே மாதிரி மீண்டும் மீண்டும் நம்ம பிள்ளைகளை காவு வாங்கக்கூடிய இந்த நீட்டை ரத்து செய்ய வேண்டும். இதை பற்றி எந்த வாயும் திறக்காத தாவேக அரசு இதுக்காக மீண்டும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து இதுக்கு போராட வேண்டும். ஆல்ரெடி நாங்கள் சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பில் மும்மொழி கொள்கை திணிப்புக்காக 23ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கோம். நீட் தேர்வை தடை செய்ய கோரி வரும் 23ஆம் தேதி திமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி அறிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு எழுத அச்சப்பட்டு கோவையைச் சேர்ந்த 19 வயது மாணவி அனு கீர்த்தனா விஷம் மருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் அவரது உடலுக்கு திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி அஞ்சலி செலுத்தினார். திமுக மாணவர் அணி துணை செயலாளர் கோகுல், மாவட்ட அமைப்பாளர் அந்தோணிராஜ் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி, நீட் என்ற பெயரால் ஒன்றிய பாஜக அரசு தொடர் கொலைகளை நிகழ்த்துவதாக கடுமையாக சாடினார். நீட் என்ற ஒரு போலியான முகமூடியை அணிந்து கொண்டு வினாத்தாள் விற்பனை பயிற்சி மையங்களுக்கு ஆள் சேர்ப்பது என ஒரு வணிக நோக்கோடு ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்த அவர், நீட் தேர்வை தடை செய்ய கோரி வரும் 23ஆம் தேதி திமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். நீட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சு எப்படி ஆரிய கூட்டம் நம்மளை 2000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வச்சதோ அதே மாதிரி மீண்டும் மீண்டும் நம்ம பிள்ளைகளை காவு வாங்கக்கூடிய இந்த நீட்டை ரத்து செய்ய வேண்டும். இதை பற்றி எந்த வாயும் திறக்காத தாவேக அரசு இதுக்காக மீண்டும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து இதுக்கு போராட வேண்டும். ஆல்ரெடி நாங்கள் சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பில் மும்மொழி கொள்கை திணிப்புக்காக 23ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.